எடுத்து வாசிக்கலாமே. ஆகாய் 2:7. 90. நீங்கள் வாசிக்கும்போது மைக்கை எடுத்துக்கங்க. நீங்கள் யார் வாசித்தாலும் சரி மைக்கை, ஏன்னா பெங்களூர் அளவுக்கு நம்முடைய செய்திகள் போகிறது. அங்கேருந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சு, வசனம் வாசிக்கிறது மாத்திரம் எங்களுக்கு கேட்கறது இல்லை வசனம். ஏன்னா இப்போ ஐயா அங்கேருந்து வாசிக்கிறாருன்னு வைங்க, இங்கே மைக்கில் என்ன செய்யாது, கேட்காது. இப்போ நீங்கள் வாசிக்கிறது எங்கே கேட்காது, இங்கே கேட்கறது இல்லை. அது ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. அது அவங்க அந்த அசிஸ்டண்ட்டை சொன்னாங்க, ஐயா செய்தியில் ஒரே ஒரு குறை, உங்கள் வசனம் மாத்திரம் என்ன செய்ய வேண்டியதில்லை, கேட்கறது இல்லை அப்படி. அதனால வசனம் வாசிக்கிறவங்க மைக் எடுத்துக்குங்க, அதை நீங்கள் வாசிங்க. இந்த வருஷத்தில் இன்னும் கர்த்தர் நம்மளை ஆச்சரியமாய் நடத்துவாராக. எடுத்து வாசிங்க. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளிலும் விரும்பப்பட்டவரை ஜாதிகளாலும் அப்படியா இருக்கு வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க வசனம் வாசிக்கிறது ஒரு காரியத்தை சொல்ற, அது எல்லாரும் கவனிச்சுக்குங்க. இப்ப இதுல எப்படி வாசிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்தாரேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். ஒரு என்ன வந்திருக்கு, ஒரு கமா வந்துருச்சா. அப்புறம் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். அங்க என்ன வந்துருச்சு, ஒரு புல் ஸ்டாப். என்ன வந்துருச்சு, புல் ஸ்டாப். அடுத்தது இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த வசனத்தை எப்படி செய்யணும், மூணா இதாக வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும், மூணா. எப்படின்னா, இந்த சகல ஜாதிகளாலும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லு. அப்படியே தொடர்ந்து வாசிக்கணும். அப்போ புல் ஸ்டாப் கமா வரும்போது தான் நிறுத்தணும், மற்ற இடத்துல என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாது. இப்படி வாசிக்க பழகிட்டீங்கன்னா எங்கே போனாலும் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். உங்களுக்கு நல்ல ஃபஸ்ட்டு செகண்டாக வாசிக்கிறாங்க, ஆனாலும் அதை சொல்லி கொடுத்துருவோம். இந்த ஆரம்பத்திலே என்ன செய்வோம், சொல்லி கொடுத்துருவோம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எங்கே போய் வாசித்தாலும் உங்களை உன்னிப்பாக கவனிப்பாங்க. இப்போ இதில் 10 முறை கூட வாசிக்கலாம். சகல, அப்புறம் ஜாதிகளையும் அசைய பண்ணுவார், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுங்க. இப்படியும் வாசிக்கலாம். இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா. வேதத்தில் எப்படி இருக்கோ அப்படி வாசிக்கணும். இப்போ சகல ஜாதிகளாலும் சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், அப்புறம் இந்த ஆலயத்தை அப்படி நிறுத்திடக்கூடாது, இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி கண்டினியூஸாக வாசிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய பைபிளோட ரீடிங் ரொம்ப அழகாக இருக்கும். பைபிளுடைய ரீடிங் ரொம்ப அழகாக இருக்கும். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. என்னடா பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் நல்லது. அப்படி வாசித்து பாருங்க, எங்கே போனாலும் உங்களுடைய வார்த்தையை அப்படி உன்னிப்பாக கவனிப்பாங்க. ஐயோ இவர் வாசிக்கிறார் விட்டுலான்வாங்க, இவர் வாசிக்கிறாரு, இந்த அம்மா வாசிக்கிறாங்க விட்டுருங்க அப்படின்றாங்க. அதுக்குன்னு வாசிக்கிற போது இங்கிருந்து ஸ்டூபிட் அப்படின்னு எல்லாம் பேசிடக்கூடாது. அப்படி நம்மளை யாரையும் அப்படியெல்லாம் ஒரு சிலர் பேசி இருந்ததை நம்ம பார்த்துருக்குறோம். ஒருத்தர் வாசித்தா ஒருத்தர் என்ன செஞ்சிடணும், விட்டு கொடுத்துடணும். அதனால நம்ம ஒன்றும் இது இல்லை. அவங்க வாசிக்கிறாங்கன்னா விட்டுருங்க. அடுத்தது நீங்கள் எடுத்து உங்கள் திறமையை ஃபஸ்ட்டு எடுத்து செஞ்சுருங்க, வாசிங்க. கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, நம்ம செய்திக்கு நேரம் போகிறோம். சகல ஜாதிகளையும், அவங்க அழக முதல் வசனம் என்ன சொல்றது, முதல் காரியம் அசைய பண்ணுவார். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தி. இந்த வருஷத்தில் அவர் நம்மை சகல ஜாதிகளையும், உங்களை மாத்திரம் இல்லை, என்ன மாத்திரம் இல்லை, சகல ஜாதிகளையும் என்ன செய்ய போறாரா, அசைய பண்ண போறார். அல்லேலூயா. ஒரு அசைவை கர்த்தர் இந்த ஆண்டில தர போறாருங்க. ஒரு ஆடாத மனுஷனை கூட ஆட வைக்க போறார், கைத்தட்டாத மனுஷனை கூட கைத்தட்ட போக வைக்க போறார், அபிஷேகத்தில் நிரம்பாத மனுஷரை கூட இந்த வருஷத்துல நிரம்ப பண்ண போறார். நம்மளை ஒரு அசைய பண்ண போறார் இந்த வருஷத்துல.
அல்லேலூயா. குடும்பத்திலாகட்டும் சபையிலாகட்டும் இதுவரைக்கும் ஒண்ணுக்கும் ஆகாத மனுஷனை கூட கர்த்தர் காரியங்களை செய்கிறவனாய் கர்த்தர் மாட்ட போகிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிற இந்த மனுஷனால ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம், அந்த மனுஷனால தான் இந்த வருஷத்துல கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண போறார். சகல காரியங்களையும் சகல ஜாதிகளையும் இந்த வருஷத்தோட ஒரு அசைவம் உண்டாக்க போறார். 2025 வரைக்கும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருந்திருக்கிறது. 2026 நம்மளை அசைய பண்ண போகிறார். எல்லாத்துலயும் ஆசீர்வாதத்துல, நன்மையில, கிருபையில, ஜெபத்துல, அற்புதம் செய்வதில்லை, அதிசயம் செய்வதில்லை கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறாராம். அல்லேலூயா. அசைய பண்ண வேண்டார். உங்கள் மேல ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். சின்ன பிள்ளைங்க ஆகட்டும் பெரிய பிள்ளைங்க ஆகட்டும் எல்லாருமே ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போறார். நம்ம ஆச்சரியப்பட போறோம், இவரா, இந்த மனுஷியா, இந்த சகோதரியா, இந்த பிள்ளையா, இந்த வாலிபனா என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு அசைவை கர்த்தர் சபையில குடும்பத்துல கர்த்தர் உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 26 வசனத்தை எடுத்து வாசிங்களேன். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். எப்படியெல்லாம் அசைவை உண்டாக்க போகிறார். எபிரேயர் 12:26. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு. என்னதுங்க? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை என்ன செய்தது? அசைய பண்ணிட்டு. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல, இன்னும் ஒரு முறை இந்த பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இந்த வருஷம் வானத்தையும் பூமியும் கர்த்தர் அசைய பண்ண போகிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் இன்னும் ஒரு விசை இந்த ஆண்டுல கர்த்தர் வானத்தையும் பூமியும் அசைய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாராம். என்ன பண்ணி இருக்கிறாரு? வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த வருஷம் நிச்சயமா இந்த வானமும் பூமியும் அசையும். அல்லேலூயா. நடக்காத அற்புத அடையாளங்கள் நடக்கும். அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் மலைக்கு மாத்திரம் அல்ல, நிலநடுக்கத்துக்கு மாத்திரம் அல்ல, புயலுக்கு மாத்திரம் வானத்துக்கு கட்டளை கொடுக்கிறவர் அல்ல, அற்புதங்கள் அடையாளங்களை செய்யவும் இந்த வருஷத்துல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இன்னும் ஒரு விசை இந்த பூமியும் வானத்தையும் கர்த்தர் அசைய பண்ண போகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 27:41 எடுத்து வாசிங்களேன். அப்போஸ்தலர் 27:41. இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தக்க வைத்தார்கள். முன்னணியும் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணியும் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. போதும்பா. ஒரு பெரிய கப்பல் அந்த அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஏறக்குறைய ஒரு 200க்கு மேலான ஜனங்கள் அந்த கப்பலில் பயணம் செய்கிறாங்க. ஒரு பெரிய புயல், நமக்கெல்லாம் தெரியும், 7 விதமான காற்று அடித்தது. ஜனங்கள் குழம்பி போனாங்க. செத்து போகிறதுக்கு அநேக காரியங்கள் நடந்தது. மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் நடந்தது. ஆனால் இந்த மாலுமிகள் தங்களுடைய பலத்தில் அதற்கு அந்த கப்பலை நிற்க வைத்தார்கள். என்ன செய்தாங்க? நிற்க வைத்தாங்க. ஆனா அதனுடைய பின்னணியத்தை கர்த்தர் உடைத்து போட்டார். அல்லேலூயா. மனுஷனுடைய காரியங்கள், மனுஷன் நமக்கு விரோதமாய் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு உங்களை நிற்க வைக்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களை ஓடாமல் வைக்கலாம், உங்களை நடக்காம போக பண்ணலாம், அல்லது உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்யலாம். ஆனா கர்த்தர் அதனுடைய பின்னணியத்தை உடைத்து போட்டு உங்களை கர்த்தர் நடத்தி செல்லுவார். அல்லேலூயா. நிச்சயமா இந்த ஆண்டிலே பிரயாசத்தினாலே கப்பலை நிற்க வைத்தாங்க. ஆனா கர்த்தரோட பின்னணியத்தை உடைத்து போட்டார். அல்லேலூயா. இந்த வருஷத்திலே உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களை கர்த்தர் உடைத்து போட்டு உங்களை எடுத்து நிலைநிறுத்தி உங்களை கர்த்தர் ஒரு பரிசுத்த ஆவியினாலே அசைய பண்ண போகிறார். அல்லேலூயா. பயப்படாதீங்க. இப்படி ஆயிட்டனே, வியாதிகள் இப்படி ஆயிட்டேன், பலவீனத்தில் இப்படி ஆயிட்டனே, குடும்பத்தில் கடனில் இப்படி ஆயிட்டனே, கஷ்டத்தில் என் பிள்ளைகள் எனக்கு விரோதமாக எழும்புறாங்க, நான் என்ன செய்ய போறேன், எங்கனாச்சும் போயிடுவேன் நினைக்கிறீங்களா? சகோதரி, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார். உங்களுக்கு விரோதமாக குடும்பத்தில் ஏற்பட்டு இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
நீங்க நினைக்கிறீங்க எதற்கு இந்த வாழ்க்கை, எங்கனாச்சும் போயிடலாம் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பின்பாய் உங்களுடைய ஆண்டவர் உங்களை கத்த தொடர்ந்து வந்து உங்களை கத்த நிலைநிறுத்தி உங்களை கத்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நிறைய பேருடைய எண்ணம் இருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே தன்னுடைய வாழ்க்கை குறித்ததான ஒரு வேதனையான காரியங்கள் இருக்கிறது. கத்த சொல்கிறார், ஒருவேளை மனுஷன் அந்த காரியங்களிலே உங்களை நிற்க வைக்கிறேன் அல்லது உங்களை முடக்கிட்டேன்னு சொல்லலாம். கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் முடக்கத்தை மாட்டி உங்களை கத்த நடக்க வைப்பார். அல்லேலூயா. நிச்சயமா ஒரு அற்புதத்தை கத்த செய்வார். ஆகாய் 2:21 எடுத்து வாசிங்க. ஆகாய் 2:21. நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தி பூமியும் அசைய பண்ணுவேன், அசைய பண்ணி. அல்லேலூயா. அங்கே இந்த அதிகாரமே 2 அதிகாரம் தான். இந்த 2 அதிகாரமுமே இந்த செயல்தேலின் குமாரனாகிய யாருக்கு? செருபாபேலுக்கும் ஆகாய் அந்த இடத்துல முதல் வசனத்துல முதல் அதிகாரத்துல இந்த அதிகாரம் முழுவதுமே 2-3 மனுஷனுக்கு தான் எழுதப்பட்டது. அங்கே ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1 தேதியில கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோசாயின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி. அல்லேலூயா. அப்ப இந்த அதிகாரமே செருபாபேலுக்கு சொல்லப்பட்டதுதான். அப்ப செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட அந்த காரியத்துல கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற காரியம், மனுஷனை பார்த்து தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தி பூமியும் அசைக்க பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நீங்க அதிகாரமா பயங்கர தைரியமா சொல்லுங்க, என்னை ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை அவர் நடத்துவார், என்னை முடக்க முடியாது, என் வேலையை முடக்க முடியாது, என் சரீரத்தை முடக்க முடியாது, என் விவசாயத்தை முடக்க முடியாது, என் வியாபாரத்தை முடக்க முடியாது, என் படிப்பை முடக்க முடியாது, என் குடும்பத்தை உன்னால என்ன செய்ய முடியாது, முடக்க முடியாது. கர்த்தர் அசைய பண்ணுவா, கர்த்தர் நம்மை அசைய பண்ணுவார். அல்லேலூயா. அதே ஆகாய் 2:6 எடுத்து வாசிங்களேன். கொஞ்சம் மைக்கு பின்னாடி கொடுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க ஐயா. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் வானத்தை பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரத்தையும் அசைய பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த வருஷம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை முடக்க முடியாதுங்க, முடக்க முடியாது. கர்த்தர் நடத்தி செல்வார் எல்லா காரியத்திலும். இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு தரம் நான் வானத்தை பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் கர்த்தர் அசைய பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் அசையாமல் இருந்துச்சு? வீட்டில் விவசாயம் அசையலையா? வேலைகள் அசைக்கப்படலையா? வியாபாரங்கள் அசைக்கப்படலையா? பிள்ளைகளோட படிப்பு அசைக்கப்படலையா? எதுல சம்பித்து நிக்கிறோம்? கர்த்தர் சொல்றார், இன்னும் ஒரு விசை நான் அசைய பண்ணுவேன். அல்லேலூயா. வீடு கட்ட முடியலையா? வேலைகள் இல்லையா? திருமணங்கள் நடக்க முடியலையா? உங்களுடைய கேஸ் தொடர்ந்து நடக்குதா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், இந்த வருஷத்துல எல்லாவற்றையும் முடமாக்கி போட்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அசைய பண்ணுவா. அல்லேலூயா. ஒரு அற்புதம் நடக்குங்க இந்த வருஷத்துல. கர்த்தர் செய்ய காரியம் பெரிய காரியம். அல்லேலூயா. இது வரைக்கும் நடக்கலையா? இது வரைக்கும் முடமாய் போச்சா? இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று தொட்டுக்கொண்டு நம்மளை முடக்கி கொண்டே இருக்கிறதா? ஒரு நன்மை வரும் பொழுது இன்னொரு நன்மை வராதபடிக்கு தடுக்க வைக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் சொல்கிறார், இன்னும் ஒரு தரம் நான் வானத்தை பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் என்ன செய்வேன்? அசைக்க பண்ணுவேன். அல்லேலூயா. எசையா 24:19 எடுத்து வாசிங்களேன். எசையா 24:19. தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். அல்லேலூயா. இதுல 3 காரியங்களை சொல்றாரு. தேசம் என்ன செய்யும்? நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசைவே அசையும். அல்லேலூயா. இதுல பாருங்க, ஒருவேளை நம்ம என்னடா நொறுக்கிறாரு முறிக்கிறாருன்னு பாக்குறோம். இல்ல,
நம்முடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நொறுக்காமல் இருக்கிற, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த நம்மளை ஒரே ஸ்டபனாய் வைத்திருக்கிற அத்தனை பிசாசின் தந்திரங்களை கர்த்தர் நொறுக்கி போடுவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில முறிக்க முடியாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கு போக முடியாதபடிக்கு, முறித்தல் என்று சொன்ன என்னங்க 2 போகும். என்ன செய்யும்? அடுத்த நிலைமைக்கு போகக்கூடாதபடிக்கு வைத்திருக்கிற கட்டுகளை கத்த சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, நான் அசைய பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த வருஷம் உங்க குடும்பம் ரட்சிக்கப்படல, நேற்று வரைக்கும் ரட்சிக்கப்படல, இந்த வருஷம் ரட்சிப்பாருங்க. எழுதி வச்சுக்குங்க. உங்க பிள்ளைகளை ரட்சிப்பார். உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத குடும்பம் ரட்சிக்கப்படும். உங்க சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படும். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வரும். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரும். யாரோ ஒருத்தவங்க தோட்டத்தை அல்லது உங்க ஆசீர்வாதத்தை யாரோ ஒருத்த வச்சு அனுபவிக்கிறானா, இந்த வருஷம் அது உங்களுக்கு சொந்தமாகுங்க. எழுதி வைங்க. உங்களுக்கு வர வேண்டிய நன்மை எவனோ ஒருத்த பறிச்சு வச்சிருக்கானா, கர்த்தர் அதை பிடிங்க உங்க கரத்துல கொடுப்பார். உங்களுக்கு வர வேண்டிய வேலையை வராம இருக்குதா, கர்த்தர் நிச்சயம் தருவா. அல்லேலூயா. நிச்சயமா இந்த ஆண்டுல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிட்டாருங்க. அசைய பண்ணுகிற ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? அசைய பண்ணுகிற ஆசீர்வாதம். நிச்சயம் அசைய பண்ணுவாருங்க. கவலையே படாதீங்க. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கல, இதுவரைக்கும் எது நடத்த முடியல, உங்க சொந்த குடும்பம் உங்க ரத்த சம்பந்தம் தடுத்து வச்சிருக்கா, கர்த்தர் பிடிங்க உங்க கரத்துல தருவார். உங்க வாழ்க்கை வேறொருத்த கையில் இருக்கா, வேறொருத்த உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கானா, கர்த்தர் அதை மாட்டி போடுவா. உங்க அடிமைத்தனை மாறுங்க. எழுதி வைங்க. இந்த வருஷத்துல சொந்தமாய் கர்த்தர் உங்களை நில ஜுவான்களாய் கர்த்தர் மாட்ட போகிறார். அல்லேலூயா. நிச்சயமா இதுவரைக்கும் இருந்த அடிமைத்தனத்தை கர்த்தர் முறிச்சு போட்டு, இதுவரைக்கும் இருந்த காரியங்களை கர்த்தர் உடைச்சு போட்டு, கர்த்தர் உங்களை அசைய பண்ணுவார். நீங்க அசைய பண்ணுவீங்க. நீங்க அசையும் பொழுது உங்களுக்கு பின்பாய் ஒரு பெரிய கூட்டம் உங்களுக்கு பின்பாய் வந்து கொண்டு இருக்கும். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நடக்கு. ஜெபிக்க முடியலையா, துதிக்க முடியலையா, ஆராதிக்க முடியலையா, அந்நிய பாஷை பேச முடியலையா, கர்த்தர் உங்களை அசைய பண்ண போகிறார். ஊழியம் செய்ய முடியல, நேரம் இல்லைன்னு சொல்றீங்களா, கர்த்தர் உங்களுக்கு நேரத்தை இந்த ஆண்டுல தந்து உங்களை நடத்த போகிறார். உங்களை பயன்படுத்துவார். ஐயா இன்னைக்கு சாட்சி சொன்னாங்க, எனக்கு எப்படியாச்சும் ஒரு ஊழியத்தை செய்யணும், கர்த்தர் அது இந்த ஆண்டுல செய்து முடிப்பார். ஐயா ஒரு ஊழியக்காரன ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை நடத்துவார். இங்க இருக்கிற அநேக பெண்களை ஊழியக்காரிகளை கர்த்தர் மாட்ட போகிறார். வரக்கூடிய சந்ததி ஊழியக்கார மனைவிகளை தான் கர்த்தர் இந்த பிள்ளைகளை அபிஷேகம் பண்ண போறார். அல்லேலூயா. ஆண் பிள்ளைகள் எல்லாம் யாரு தான்? ஊழியக்காரன் தான். பெண் பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்கார மனைவி தான். இதுல எந்த மாற்றம் இல்லை. நீங்க வேணா பாருங்க. நாங்க ஒருவேளை பார்க்கலன்னா உங்க சந்ததி பார்க்கும். இந்த வருஷத்துல உங்க பிள்ளைகளை கர்த்தர் அசைய பண்ண போறார். மார்க் எடுக்காத பிள்ளைகளை அல்லது தொட்டு போன பிள்ளைகளை, ஜெயம் எடுக்காத பிள்ளைகளை கர்த்தர் இந்த ஆண்டில் அசைய பண்ண போகிறார். கடனோடு போராடி கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையை இந்த ஆண்டில் கர்த்தர் மாட்ட போகிறார். ஒப்பனாச்சர குடிக்கும் வெறிக்கும் போதைக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அசைய பண்ணி சபையில கொண்டு வந்து நிறுத்த போறார். நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. அவர் செய்கிற மாற்றம் இந்த வருஷத்துல பெரிய மாற்றமா இருக்கும். உங்களை நீங்க யாருக்கெல்லாம் சாப்பாடு போட்டீங்களோ அவங்க உங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றுவாருங்க. உங்க கையில சாப்பிட்ட பிள்ளைங்க உங்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் மாத்துவார். உங்க பிள்ளைகளாவே இல்லாம போகட்டும், வேறு பிள்ளைங்க யாரா இருக்கட்டும், நீங்க சாப்பாடு போட்டு நீங்க வளர்த்திட்டு இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களா, கர்த்தர் சொல்றாரு அந்த பிள்ளைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமா இந்த வருஷத்துல மாட்டுவார். அவங்களை அசை பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு உணர்வை தருவாருங்க. பிள்ளைகளுக்கு என்ன தர்றாரு? உணர்வை தருவார். அடைக்கப்பட்டிருக்கிற சிறைச்சாலையில் இருக்கிற அல்லது உங்களுக்கு விரோதமாய் செய்கிற எல்லா அசுத்தாவின் கிரைகளை கர்த்தர் மாட்டி போட்டு உங்க பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். இந்த ஆண்டில ஒரு அசைவை கர்த்தர் தருவா. அல்லேலூயா. அது நிச்சயமாய் கர்த்தர் அசைய பண்ணுவா. எடுத்து வாசிங்களேன். இதுக்கு நாம என்ன செய்யணும்? நம்மளை அசைய பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். எடுத்து வாசிங்க. 1 நாளாகமம் 16:30. 1 நாளாகமம் 16:30.
பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக என்ன செய்யுங்க? நடுங்குங்கள். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். போதும்பா. அல்லேலூயா. இந்த வருஷத்தில் உங்களுக்கு விரோதமான காரியங்களை உங்களுக்கு முன்பாக கர்த்தர் கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, அதை அசையாமல் போகவும் பண்ணுவார். நம்மளை அசைய பண்ணுவாரு. நமக்கு விரோதமா எழும்புறதுல என்ன செய்வாருங்க? கட்டி போடுவாருங்க. என்ன செய்வாரு? கட்டி போடுவார். நீங்க கண்ணால பார்க்க போறீங்க. உங்களுக்கு மந்திரம் வைக்கிறானா, உங்களுக்கு சூனியம் வைக்கிறானா, கர்த்தர் அவனை கட்டி போடுவா. அவனை கட்டுவாருங்க. நீங்க தைரியமா இந்த வருஷத்துல சொல்லலாம். ஆனா ஒண்ணு நீங்க என்ன செய்யணும்? நீங்களும் நான் என்ன செய்யணும்னா, அவருக்கு முன்பாக நடுங்குங்க. மனுஷனுக்கு முன்பாக நடுக்கத்தை மறந்துருங்க. நம்ம முதலாளிக்கு முன்பாக நடுக்கத்தை மறந்துருங்க. நம்ம அடிமை இல்லை. வேலை செஞ்சாதான் என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். இந்த வருஷத்துல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஐயாவில் ரொம்ப நாள் சொல்லிட்டே இருப்பாங்க, எங்களுக்கு எங்களுடைய சம்பாத்தியம், எங்களுடைய வருமானம் எங்கேயோ இருக்கு. நேற்று பிடுங்கப்பட்டதா இல்லையா? பிடுங்கப்பட்டுச்சா இல்லைங்களா? அசைய பண்ணினாரா இல்லையா? அரசாங்கத்திலிருந்து அசைய பண்ணின ஆண்டவன். அல்லேலூயா. பாருங்க, அவங்களுக்கு வர வேண்டிய அத்தனை சலுகைகளையும் அதிகமாவே நேற்று தினத்துல கொடுக்க ஒரு ஜீவம் வந்திருக்கு. கர்த்தரால முடியுமா? முடியாதா? வாக்குத்தத்தை என்ன? அசைய பண்ணுவேன். உங்க வாழ்க்கையில இன்னும் பாருங்க, வார வாரம் கர்த்தர் அந்த அசைய பண்ணுகிற சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனா என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக என்ன செய்யுங்க? நடுங்குங்க. அது போதும். மனுஷனுக்கு முன்பாக நடுக்கம் இல்லை. எந்த மனுஷனுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டாம்? நடுங்க வேண்டாம். எல்லாரும் நமக்கு ஒப்பானவங்க தான். நமக்கு ஆமா, தேவனுக்கு முன்பாக நீங்களும் நான் நினைக்கிறோம். நீங்க இன்னும் அதிகமா தேவனுக்கு முன்பாக நீங்களும் நான் ஒருபடி சொல்லுங்களேன் மேல. எத்தனை அறிவுங்க நமக்கு? 5 அறிவா? எத்தனை அறிவுங்க? 6 அறிவா? 7 அறிவுங்க. தெரியுமா? என்ன அந்த ஒரு அறிவு சொல்லுங்க? தேவனை அறிகிற அறிவு ஒண்ணு. இன்னொன்னு ஒரு அந்த 7வது அறிவு என்ன அறிவுனா, ஆவிகளை பகுத்தறிகிற அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி நம்மளை அந்த ஜனங்களை பார்த்து அறிந்து கொள்ளுகிற அறிவு நமக்கு இருக்கு. இவன் நமக்கு தீமை செய்வானா, இவன் நமக்கு நன்மை செய்வானா நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அதுதாங்க 7வது அறிவு. 7வது அறிவுன்னு ஒரு பெரிய படமெல்லாம் எடுத்தான். 7வது அறிவுன்னு பெரிய படமெல்லாம் எடுத்தான். ஆனா நமக்கு தெரியும் இந்த 7வது அறிவு எந்த அறிவு? பகுத்தறிகிற அறிவு. பகுத்தறிகிற அறிவு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால யாருக்கும் பயப்பட வேண்டாம். தேவனுக்கு முன்பாக மாத்திரம் என்ன செய்வோம்? நடுங்குவோம். பயப்படுகிறது விட காட்டிலும் அதிகமா நடுங்குவோங்க. தேவ சமூகம். அவருக்கு முன்பாக நான் எதையும் செய்ய மாட்டேன். என் பேச்சுல, என் வார்த்தையில, என் குடும்பத்துல, எந்த காரியத்துல அவருக்கு முன்பா நான் பாவம் செய்யவே மாட்டேன். யோசேப்பு சொல்றான், இவ்வளோ பெரிய பாவத்தை நான் செய்வது எப்படி? என் ஆண்டவருக்கு முன்பாய், என்னுடைய ஆண்டவர். அந்த பயம், அந்த நடுக்கம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா இந்த வருஷம் நம்மளை அசைய பண்ணி அநேகருக்கு முன்பாய் கர்த்தர் நம்மளை உயர்த்துவாருங்க. அல்லேலூயா. யோபு 40:23, 27 அது எடுங்க. யோபு 40:23 தான் நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க. அது என்னுடைய கையில எழுதுனதுனால பயந்தோட அது தண்ணீர் அதில் முகத்திலே மோதினாலும் அசையாமல் இருக்கும். அசையாமல் இருக்கும். அல்லேலூயா. நமக்கு விரோதமா யோர்தானே திரண்டு வந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமா ஒரு பெரிய போராட்டமே செய்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்பாய் நம்மளை கர்த்தர் ஒருபோதும் பிசாசுக்கு முன்பாய் அசைய பண்ண மாட்டார். அல்லேலூயா. அவன் பிசாசு தான் நடுங்கி போவனே ஒழிய நம்மளை இருந்த இடத்துல ஸ்தாபிக்கிற ஆண்டவன், நம்மளை உயர்த்துகிற ஆண்டவர். அதனால அவர் நடுங்குகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிற ஆண்டவர். நடுங்குகிறவர்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவர். சங்கீதம் 46:5 எடுத்து வாசிங்களேன். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அது அசையாது. அதிகாலையிலே சகாயம் பண்ணுவார். அவருக்கு அவர் என்ன செய்வாரா? சகாயம் பண்ணுவார். எப்ப சகாயம் பண்ணுவாருங்க?
அதிகாலை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம என்ன செய்வதில்லை? அசைக்கப்படும். பிசாசுக்கு முன்பா அசைக்கப்படுவதில்லைங்க. ஞாபகம் வச்சுங்க. ரெண்டு காரியம். பிசாசுக்கு முன்பாகவோ மனுஷனுக்கு முன்பாகவோ நம்மளை நடுக்கத்துக்கு நேராக கொண்டு போக மாட்டார். ஆனால் ஆண்டவர் நம்மளை அசைய பண்ணுவார். ஆண்டவர் நம்மளை அசைய பண்ணுவார். இங்கே சொல்லப்படுது, நம்ம அசையப்படாமல் இருக்கப்பட வேண்டும் என்று சொன்னா அதிகாலையில் அவர் நமக்கு சகாயம் பண்ணுவாராம். அப்ப என்ன செய்யணும்? அதிகாலையில் அவரை தேடணும். ஒண்ணு அவருக்கு முன்பாக நடுங்கணும், ரெண்டாவது அதிகாலையிலே அவர் என்ன செய்யணும்? தேடணும். சங்கீதம் 125:1 வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்ன செய்யப்படுவதில்லை? அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. அது வாசிங்களேன். 125:1. கர்த்தரை நம்புகிறவள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் மனுஷனுக்கு முன்பாய் நிச்சயமாய் ஒரு சீயோன் பர்வதத்தை போல கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அசைய பண்ணுவார். யாருக்கு முன்பாக? இந்த உலகத்துக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக அசைய பண்ணுவார். ஆனா இந்த பிசாசுக்கு முன்பாகவோ நம்முடைய எதிராளிகளுக்கு முன்பாகவோ கர்த்தர் நம்மளை கீழே விழ விட மாட்டார், வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அல்லேலூயா. 2 வசனங்களை வாசித்துட்டு கடந்து போயிடுவோம். நம்ம அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும்னா இந்த வருஷத்துல என்ன செய்யணும்னு கொலேசியர் 1:22. கொலேசியர் 2:1-22. புதிய ஏற்பாட்டில் கொலேசியர் 1:22. பக்கம் எத்தனாவது பக்கம்? 200. எல்லாரும் எடுத்து வச்சுங்க. ஏன்னா எல்லாரும் அதை வாசிக்கணுன்றதுக்காக தான் அதை சொல்றேன். 275 வாசிங்க. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி வாசிங்களேன். அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். நாம் எப்போ இந்த இடத்துல அசைக்கப்படுவோம், எந்த இடத்துல அசைக்கப்பட மாட்டோம்னு பார்த்திருக்கிறோம். நம்ம இந்த உலகத்துக்கு முன்பாய் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாய் அசைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சுவிசேஷம் அங்கே நம்பிக்கையை விட்டு என்ன சொல்லணும்? நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல். என்னத்தை விட்டு அசையக்கூடாது? தேவனுடைய வார்த்தையை விட்டு அசையக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? அசையக்கூடாது. அதில் நம்பிக்கை விட்டு அசையாம அதில் எப்படி இருக்கணுமா? ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்துல நிலைத்திருப்பு. என் ஆண்டவர் இந்த வருஷத்துல எனக்கு நன்மை செய்வார், என்னை அசைய பண்ணுவார். என் குடும்பத்துக்கு முன்பாய் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நடக்காத காரியங்கள் நடக்கும். நான் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் அர்ப்பணிப்போடு இருப்பேன். இந்த மனுஷனை அசைய பண்ண முடியாது, பிசாசனை அசைய பண்ண முடியாது, பிசாசனை வெட்கப்படுத்த முடியாது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். எது நினைப்போம் என்று சொன்னா என்ன செய்யணுமா? அங்கே சொல்றது, சிரமாயும் உறுதியாயும் விசுவாசத்துல நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். இப்ப நம்ம என்ன செய்யணும்? சிரமா நிக்கணும், உறுதியா இருக்கணும், விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. நிலைத்திருப்பீர்களானால் அப்படியே இந்த வருஷத்துல மனுஷனுக்கு முன்பா நம்ம அசைய பண்ண முடியாது, பிசாசு நம்மளை அசைய பண்ண முடியாது, சத்துரு நம்மளை அசைய பண்ண முடியாது. கர்த்தர் நம்மை அசைய பண்ணி ஆச்சரியமான காரியங்களை செய்வார். இன்னும் ஒரே ஒரு வசனம், 1 கொரிந்தியர் 15:28. 1 கொரிந்தியர் 15:28. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது, பக்கத்தை சொல்லுங்க. 242. 242வது பக்கம். சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது, சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் பொழுது, தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு, தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். வசனமா வாசிங்க. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, அதானே
1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, அதுதான் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும். பாருங்க, இங்க வசனம் சொல்லுது, இதுதான் வசனம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகலாயும் இருப்பீர்களாக. அல்லேலூயா. நம்ம உலகத்துக்கு அசைகள் அல்ல, தேவனுக்கு முன்பா அசைய வேண்டும். அதுக்கு கர்த்தர் சொன்னாங்க, உறுதிப்பட்டவர்களாயும். எப்படி இருக்கணுமா? உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகலாயும் என்ன செய்யணுமா? இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா இந்த உலகம் நம்மளை அசைக்க முடியாது, பிசாசு நம்மளை அசைக்க முடியாது, மனுஷன் நம்மளை அசைக்க முடியாது. நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை உறுதிப்படுத்தி இந்த ஆண்டு முழுவதும் நன்மையினாலும் கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் முடிசூட்டுவார். கண்களை மூடுவோமா? இந்த செய்தியின் சாராம்சம் என்னன்னா, கர்த்தர் நம்மை அசைய பண்ணுவா. உலகம் நம்மை அசைக்க முடியாது, பிசாசு நம்மளை அசைக்க முடியாது. ஒருவேளை போன வருஷம் எல்லாம் பிசாசு நம்மளை அசை பண்ணிட்டு இருக்கலாங்க. கடனை குறித்து, வியாதியை குறித்து, போராட்டம், சண்டை, கோபம், அநேக காரியங்களை கொடுத்து நம்மளை நடுக்கத்துக்குள்ள கொண்டு போயிருக்கலாம். இந்த வருஷம் கர்த்தர் நம்மளை நிற்க பண்ணுவார். எதிலிருந்து? பிசாசின் கிரியைகள் இருந்து, மனுஷுடைய எண்ணங்கள் இருந்து, உலகத்தின் காரியங்கள் இருந்து கர்த்தர் நம்மளை நிற்க பண்ணுவா. அவன் நம்மளை அசைக்க பண்ண முடியாது. அவன் நம்மளை அசைய பண்ணுவே நினைச்சான்னா அவன் தோற்று போவான். ஆண்டோடத்துல வந்து சொல்றானே, இங்கிருந்து கீழே குதி, கீழே தெய்வத்தோடு உன்னை காத்துக்கொள்வாங்க. நடந்திருக்கும். ஆனா பிசாசு அங்கே தோற்கப்படணும். பிசாசு நான் சொன்னதை செஞ்சுட்டாரு ஆண்டவர்னு அவன் எப்பொழுது எக்காலமா போயிடக்கூடாதுன்னு தான் அதை ஆண்டவர் செய்யல. கல்லுகளை அப்பங்களாக்க முடிஞ்சிருக்கும், ஏன் செய்யல? பிசாசுக்கு முன்பாய் அசைக்கப்படல ஆண்டவன். அதே போலதான் இந்த வருஷத்துல உங்களை என்னையும் இந்த பிசாசுக்கு முன்பாய், இந்த ஜனங்களுக்கு முன்பாய் ஒருபோதும் அசைய பண்ண மாட்டார். அவன் தோற்று போவாங்க. உங்களை அசைக்கணும்னு வருவான், உங்களை கெடுக்கணும்னு வருவான், நமக்கு விரோதமா எழும்புவான், தோற்று போவான். நம்ம பிள்ளைகளை வச்சு நம்மளை கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறான். அதை கர்த்தர் இந்த வருஷத்துல உடைச்சு போட்டு கர்த்தர் அதை அற்புதத்தை செய்வா. உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு வருவாங்கம்மா. ஐயா, நிச்சயமா அற்புதம் நடக்கும். இந்த வருஷம் எதெல்லாம் வச்சு பிசாசு கிரியை செய்யறனோ அங்கெல்லாம் மூக்கடைஞ்சு போவான். நாம உறுதியா, ஸ்திரமா, விசுவாசத்துல உறுதியா நிக்கணும். நம்பிக்கையில பெருகலாம் நிக்கலுங்க. வேத வார்த்தையில உறுதியா பிடிச்சுக்குங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. நம்மளை அசைய பண்ணுகிற ஆண்டவர். எங்கெல்லாம் தெரியுமா? இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் நடக்கும். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். இதுவரைக்கும் வியாபாரத்துல செழிப்பில்லையா? இந்த வருஷம் பள்ளிக்கு பெருகும். இந்த வருஷம் உங்க விவசாயத்துல ஒரு தோல்வி நிக்குதா? கர்த்தர் பள்ளிக்கு பெருக பண்ணுவார். 100 அத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவா. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய முடியலையா? அநேக காரியங்களை தோற்று போய் நிக்கிறோமா? கர்த்தர் நடத்தி காட்டுவா. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறுவாங்க. முள்ளா இருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறுவாங்கம்மா. அற்புதம் நடக்கும். நிச்சயமா ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வா. பயப்படாதீங்க. தைரியமா எதிர்த்து, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. நம்மளை ஒருபோதும் அவன் மேற்கொள்ள முடியாது. அவருடைய வாக்கு தத்துவம் சொல்லுது, அவருடைய வார்த்தைகள் சொல்லுது. அவருக்கு முன்பாக நடுங்குங்க. பிசாசுக்கு முன்பா நடுங்க. உங்களை அழைக்கலையா? அம்மா, வாலிபனே, வாலிப சகோதரிய, பிசாசுக்கு முன்பா நடுங்க. உங்களை அழைக்கல. தோற்று போகல, கர்த்தருக்கு முன்பா நடுங்குங்க. அதிகாலையில் அவரை நோக்கி பாருங்க. இந்த வருஷத்துல நிச்சயமா ஒரு அற்புதம். அசைக்கப்படாமல் இருக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அசைய பண்ணுவா. அபிஷேகத்துல, ஆவியில உங்களை அனலாய் மாட்டுவா. இந்த வருஷம் புதிய புதிய காரியங்கள் வாழ்க்கையில செய்து கொண்டே இருப்பா. அதிகாலையில தேடுங்க, அவருக்கு முன்பா நடுங்குங்க.
நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ஆராதனையில நீர் எங்களோடு பேசுறதுக்காக நன்றி. உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கொடுக்க எனக்கு கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கேட்க வைத்தீர் நன்றி ஆண்டவரே. இது எங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்துங்க. எங்கள் வாழ்க்கையில இதை அப்படியே நடத்துங்கப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய கிருபை ஊட்டப்படட்டும். உங்க ராஜ்யம் கட்டப்படட்டும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அப்பம், தண்ணீர், வருமானம், பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட வாசலை திறந்து கொடுங்க. தடைப்பட்டு இருக்கிற எல்லா நிலைமைகள் மாறட்டும். நீர் ஒரு விசை திறப்பின் வாசல்ல ஜனங்களை கொண்டு போங்கப்பா. திறப்பின் வாசல்ல எல்லாருக்கும் ஒரு திறந்த வாசலை கொடுங்க. ஒருவனும் அதை அடைக்க கூடாதப்பா. ஒருவனும் இதை அடைக்க கூடாதப்பா. நீர் கொடுத்த வாக்குத்தத்தை ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கட்டும், நிறைவேறட்டும். நாமும் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சுகபல ஜீவனை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, ஆஜ்ஞாக்களை சேர்த்து கொடுங்க, கடன்களை மாட்டுங்க, இல்லாத நிலைமைகளை மாட்டுங்க, வறுமைகளை மாட்டுங்க. ஒரு விசை வியாதின் கூறுகள் முற்றிலும் மாற்றப்படட்டும். சமாதான குலைச்சல்கள் எடுக்கப்பட்டு போகட்டும். அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே.